இந்த காலகட்டத்துல சர்வதேச அளவுல, தேசிய அளவுல தமிழகத்துல நடந்திருக்கிற முக்கியமான சில நிகழ்ச்சி போக்குகள், அதுல மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு சம்பந்தமான கருத்துக்களை ஊடகங்கள் மத்தியில சொல்லணுங்கிறது தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய நோக்கம். முதல்ல புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில முக்கியமான கோரிக்கைகள்ல இருந்து தொடங்கலாம்னு பார்க்குறேன். ஒன்று வந்து இப்போ சமீபத்தில் 11 ஊராட்சிகளை மாநகராட்சியில இணைச்சிருக்காங்க. ஊராட்சின்னு சொன்னா 100 நாள் வேலை வாய்ப்பெல்லாம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இது இணைக்கும் போது கருத்து கேட்புல 11 ஊராட்சியினுடைய மக்களும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த பின்னணியில அமைச்சர் நேரு அவர்கள் இல்ல நகர்ப்புறத்திலையும் இப்படியான ஒரு வேலை உறுதி திட்டம் கண்டிப்பாக கொண்டு வருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தெல்லாம் தான் இணைக்கப்பட்டது. ஆனா இதுவரைக்கும் நகர்ப்புற வேலை உறுதி திட்டத்திற்கான எந்த ஏற்பாடுகளும் இல்லைங்கிறத நாங்க கவலையோட சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு. அதே போல இணைச்ச உடனே வீட்டு வரி பல மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்குரிய முறையில இதர பலன்கள் அல்லது பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு கிடைக்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து சில நிர்வாக காரணங்கள்னால இப்படி பேரூராட்சியையோ அல்லது ஊராட்சியையோ இப்படி இணைக்க வேண்டி வரும் நகராட்சியோட மாநகராட்சியோட. ஆனா சம்பந்தப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். அவங்க வந்து என்ன இழக்கிறார்களோ அதை ஈடுகட்டக்கூடிய விதத்துல சில உதவிகளை அரசு செய்தால்தான் இந்த இணைக்கிற முயற்சி பலனளிக்கும். இல்லைன்னா தேவையில்லாம மக்கள் மத்தியில ஒரு கடுமையான அதிருப்தி ஏற்படும் அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு. அடுத்தது புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய பல பகுதிகளைப் போலவே போதை பழக்கம் அதிகரித்து வருகிறது, குற்றங்களும் அதிகரித்து வருது. அதனால இந்த காவல்துறையினுடைய ரோந்து பணிங்கிறது இப்ப நடப்பதுங்கிறது போதாது, பல மடங்கு அதிகரிக்கணும். அதே போல புதுக்கோட்டை கடலோர மாவட்டம்ங்கிற அடிப்படையில இங்கிருந்து செல்லக்கூடிய மீனவர்கள் வந்து பல சமயங்கள்ல இதர பகுதி தமிழக மீனவர்களைப் போல இலங்கை கடற்படையால கூடுதல் தாக்குதல்களுக்கு உள்ளாகிறார்கள். இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்கு மோடி அரசு கூடுதலான முயற்சிகளை எடுக்கணும். இப்ப இலங்கையில ஒரு இடதுசாரி இயக்கம் ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய பின்னணியில இந்திய அரசு கூடுதல் முயற்சி எடுத்து அவர்களோடு பேசி தமிழக மீனவர்களை பாதுகாப்பதற்கான உறுதியான உத்தரவாதமான நடவடிக்கைகளை எடுக்கணும். அடுத்து இந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்பு வந்து நீண்ட காலமாக பேசப்பட்டு ஒப்புதலும் கொடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு பல்லாண்டுகள் கிடப்புல போட்டு அதுக்கப்புறம் அடிக்கல் நாட்டி அதுக்கப்புறமும் பெருசா மூவ் ஆகலை. பாசன வசதி உள்பட பல்வேறு விஷயங்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு திட்டம். அதனால கூடுதல் கவனம் அரசு சார்புல செலுத்தப்பட்டு இதை விரைவாக முடிப்பதற்கான முயற்சிகளை எடுக்கணும். ரொம்ப ரொம்ப பல வருடங்களாக இந்த இணைப்பை பற்றி நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அடுத்து வந்து வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டையில வேலை வாய்ப்புகள் பெருசா இல்லாததுனால புதுக்கோட்டையிலிருந்து இளைஞர்களும் இளம் பெண்களும் வேலை தேடி வெளி மாநிலங்கள் வெளியூர்கள் இதுக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு பெரிய ஏற்பாடு இருக்கு. இது வந்து நல்லதில்லை. அதனால புதுக்கோட்டை மாவட்டத்துல வேலை வாய்ப்புகளுக்கான சில ஸ்தூலமான முயற்சிகள், தொழிற்சாலைகள் உருவாக்குவது, குறிப்பாக விவசாயம் நிறைந்த பகுதினா விவசாயம் சார்ந்த அக்ரோபேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இதை உருவாக்குவது, இப்படியான முயற்சிகளை கூடுதலாக தமிழக அரசும் எடுக்கணும். அதே போல இங்க வந்து ஒரு அரசு சட்டக்கல்லூரி வேணும் அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக கேட்கப்படுகிறது. அதையும் கொஞ்சம் என்னங்கிறத பார்க்கணும். அடுத்து இப்ப சமீபத்துல மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது. உயர்நீதிமன்றம் வந்து இதுல அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிதான் அனுமதி கொடுத்தாங்க. ஆனா அங்க பேசின அனைவரும் பவன் கல்யாண் உட்பட அண்ணாமலை உட்பட எல்லாரும் பேசினது அரசியல் தான். அரசியல் தவிர வேற எதுவும் அவங்க பேசினதாக தெரியல. அதுல வந்திருக்கக்கூடிய தீர்மானங்கள், அதே போல அங்க காட்டப்பட்ட ஒரு வீடியோ நிகழ்ச்சி, அது வந்து அண்ணா உள்ளிட்ட பல தலைவர்களை கேவலப்படுத்துவதாக இருக்கிறதுங்கிற முறையில அதிமுகவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக இந்த தீர்மானங்களையோ அல்லது இந்த வீடியோ வெளியீட்டையோ நாங்க வந்து ஏற்கல, இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற முறையில அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல என்ன விஷயம் நாங்க சொல்ல விரும்புறோம்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி உருவான காலத்திலிருந்து சிபிஎம் வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லுகிற விஷயம் என்னன்னா, இது வந்து கொள்கை சார்ந்த கூட்டணி அல்ல, இது வந்து கொள்கை அற்ற கூட்டணிங்கிறதான் சொல்றோம். ஏன்னா இந்த கூட்டணின்னு இவங்க அமித்ஷா வந்து அறிவிப்பதற்கு சற்று முன்னதாகத்தான் வக்ஃபு திருத்த சட்டம் என்பது பாஸ் ஆகுது.
ராஜ்யசபால அதை எதிர்த்து அதிமுக வாக்களிக்கிறது. அதுக்கு முன்னால வேற சில விஷயங்கள்லையும் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஆழமாக முக்கியமான பிரச்சனைகள்ல எல்லாம் இருந்திருக்கு. அப்ப எந்த புள்ளி அவர்களை ஒன்றிணைக்கிறது? ஒரு புள்ளி கூட அவங்களை ஒன்றிணைக்கல. அப்ப என்ன நம்ம யூகிக்க வேண்டி இருக்குன்னா, அதிமுக தங்களுடைய ஊழல் சாம்ராஜ்யத்தை பாதுகாப்பதற்கு மத்திய அரசினுடைய உதவி தேவைப்படுது. தமிழகத்தில் காலூன்றுவதற்கு பிஜேபிக்கு அதிமுக போன்ற கட்சியினுடைய உதவி தேவைப்படுகிறது. அதனால இது பரஸ்பர உதவி, கிவ் அண்ட் டேக் என்பதை தவிர இந்த கூட்டணியால தமிழக மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்க போவது கிடையாது அப்படிங்கிறத முதல் நாள்ல இருந்தே சிபிஎம் சார்பாக ஆழமாக சொல்லுகிறோம். இப்ப இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிலையும் இந்த தீர்மானங்களும் மற்ற விஷயங்களும் எங்களுக்கு ஏற்புடையதல்ல, நாங்கள் இதை கண்டிக்கிறோங்கிற அளவுக்கு தான் அதிமுக சொல்ல வேண்டிய அவசியம் என்பது ஏற்பட்டிருக்கு. அடுத்தது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடிய இடம். மூட நம்பிக்கைகளை அல்லது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படாத கருத்துக்களை அங்கு பிரச்சாரம் செய்வதுங்கிறது எப்படி அனுமதிக்கப்பட்டதுங்கிறது தெரியல. ஏன்னா நம்முடைய அரசமைப்பு சட்டத்துல அறிவியல் கண்ணோட்டத்தை வளர்ப்பது, சயின்டிபிக் டெம்பரை உருவாக்குவதுன்னு ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு. ஆனா இங்க என்ன போர்டு வைக்கிறாங்க? மஞ்சள் நீராட்டு விழா எப்படியெல்லாம் உயர்ந்தது, காது குத்தி தோடு போடுவது எப்படி உயர்ந்தது, நெத்தி சுட்டி போடுவதுங்கிறது எப்படி சைனஸ்ல இருந்து விடுதலை கொடுக்கும், காது குத்துனா புத்தி கூர்மை அடையும், இப்படியான விஷயங்கள் எந்த சயின்ஸ் ப்ரூவ் பண்ணுச்சு? இது வரைக்கும் என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரமற்ற விஷயங்களை அளந்து விடுவதே பிஜேபியினுடைய சங் பரிவாரத்தினுடைய வேலையா இருக்கு. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்குறோம். அப்போ ஆண்கள் பெருசா காது குத்துறது கிடையாது, நெத்திச்சூட்டி போடுறது கிடையாது. இப்போ அவங்களுக்கெல்லாம் சைனஸ்ல இருந்து விடுதலை வேண்டாமா? அல்லது அவங்களுக்கெல்லாம் புத்தி கூர்மை வேண்டாமா? வெளிநாடுகள்ல இது எதையும் யாரும் பண்றதில்ல, ஆணும் பண்றதில்ல, பெண்ணும் பண்றதில்ல. அப்போ நம்மளை தவிர வெளிநாட்டுல இருக்கிற யாருக்கும் புத்தி கூர்மையே கிடையாது, சைனஸ்ல இருந்து விடுதலையே கிடையாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியுமா? அதனால முழுக்க முழுக்க அபத்தத்தினுடைய உச்சகட்டமாக அன்சைன்டிபிக்கான விஷயங்களை கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் அங்க பரப்பக்கூடிய ஒரு வேலையையும் இந்த முருகபக்த மாநாட்டோட அவங்க சேர்த்து பண்ணியிருக்காங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது முழுக்க முழுக்க ஒரு எலெக்ஷன் கிம்மிக், தேர்தல் சம்பந்தப்பட்ட தந்திரமாகத்தான் நாங்க பார்க்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இவங்களுடைய முழக்கம்ங்கிறது வேறுபடும். வட மாநிலங்கள்ல ஜெய் ஸ்ரீராம், ஒரிசா போனா ஜெய் ஜெகநாத், தமிழ்நாட்டில் ராமர் எடுபடலை அப்படிங்கிறதுனால முருகர் தமிழ் கடவுள் அப்படிங்கிற அந்த ஐதீகத்தினுடைய அடிப்படையில் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகன் அப்படிங்கிற முறையில் இங்கே கோஷங்களை கொண்டு வர்றாங்க. அதனால இது கடவுள் பக்தி சம்பந்தப்பட்டதோ அல்லது மத நம்பிக்கை சம்பந்தப்பட்டதோ அல்ல. முழுக்க முழுக்க சாதாரண மக்களுடைய மத நம்பிக்கையை பயன்படுத்தி குறுகிய அரசியல் ஆதாயம் தேடுகிற அவர்களுடைய வழக்கமான அரசியல் உத்தியாகத்தான் இதை பார்க்கணும். பொதுமக்கள் விழிப்போடு இருக்கணுங்கிறத இந்த நேரத்துல கேட்க விரும்புகிறோம். அடுத்து கீழடி, அது அமர்நாத் ராமகிருஷ்ணா அந்த அறிக்கையை வெளியிட்டாச்சு, அதை தூக்கி கிடப்பில் போட்டிருக்காங்க. அதை திருத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசு வற்புறுத்தி அவர் அதை மறுத்துட்டாரு. தாமுஏகாசா போன்ற அமைப்புகள், மார்க்சிஸ்ட் கட்சி, அதே போல தமிழக அரசு எல்லாருமே என்ன சொல்றோம்னா, முதல்ல அந்த அறிக்கையை வெளியிடுங்க, வெளியிட்டுட்டு ஆதாரத்தோடு வேற யாராவது இந்த அறிக்கையில் இருக்கிறது சரியான விஷயம் இல்லை, தப்பு அப்படின்னு கவுண்டர் பண்ணாங்கன்னா அப்ப அந்த அறிக்கையை திருத்துவது குறித்து பார்க்கலாம். நீங்க வெளியிடவே மாட்டேன்னு மறுத்தா என்ன அர்த்தம்? அப்ப அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நீங்க கட்டமைக்கக்கூடிய அந்த வேதகால நாகரிகம் அல்லது சிந்து சரஸ்வதி எங்க இருக்குன்னே நமக்கு தெரியல, இல்லாத ஒன்றை இருப்பதாக அந்த புனை கதையை நமக்கு முன்னால வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால அந்த நாகரிகம் உயர்ந்ததுன்னு அவங்க முன்வைக்கக்கூடிய அந்த வாதத்தை தலையில் அடிப்பது போல இங்க வைகை நதி கரையில ஒரு செழுமையான நகர்ப்புற நாகரிகம் இருந்தது. சார்புள்ள அடையாளங்கள், சின்னங்கள் எதுவுமே அங்க தொல்லியல் செய்த போது, அகழ்வாராய்ச்சி செய்த போது கிடைக்கல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்கு எதிராக இருக்கிறதுங்கிறதுனாலதான் அவங்க கீழடி பிரச்சனைய அவங்க அப்படி ஹேண்டில் பண்றாங்க. அந்த அறிக்கையை வெளியிட வேண்டும் அப்படிங்கிறத அழுத்தமாக நாங்க முன்வைக்க விரும்புறோம். அதே போல இங்க ஒரு கொடிக்கம்ப பிரச்சனை வந்திருக்கு. நீங்க கொடிக்கம்பம் அரசியல் கட்சிகள் பொது இடங்கள்ல வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அது கோர்ட்ல கேஸ் போட்டு, சிபிஎம் சார்பாகவும் கோர்ட்ல கேஸ் போட்டோம். நடுவுல ஒரு தீர்ப்பு என்ன வந்ததுன்னா, அப்படி பொது இடங்கள்ல வச்சா 1000 ரூபாய்
நீங்க வந்து காசு வாங்கிக்கணும்னு. இதெல்லாம் என்ன, ஒரு ஜனநாயக நாட்டுல கொடி என்பது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய கருத்துக்களை பறைசாற்றக்கூடிய ஒரு முக்கியமான அடையாளம், முக்கியமான சின்னம். அதுவே காசு கொடுத்தாதான் நடக்கும், இல்ல அதுக்கே அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த தீர்ப்பு சரியானதல்ல அப்படின்னு நாங்க விமர்சிக்க விரும்புறோம். இப்ப நாங்க போட்ட வழக்குங்கிறது வந்து ஒரு நபர் நீதிபதியால நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதனால 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல மறுபடியும் சென்னை உயர் நீதிமன்றத்துல நாங்க வழக்கு போட்டிருக்கோம். அதனால இது வந்து அரசியல் கட்சிகளுடைய ஜனநாயக உரிமைங்கிற அடிப்படையில பொது இடங்களில் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் கொடியேற்றுவது அப்படிங்கிறத நிச்சயமாக நாங்க தொடர்ந்து முன்னெடுப்போம். அடுத்து வந்து கோவையில சூயஸ் என்கிற வெளிநாட்டு அமைப்புக்கு வந்து குடிநீர் விநியோகத்திற்கான அனுமதி ஏற்கனவே இருந்த அதிமுக அரசு கொடுத்தது. அப்பவே வந்து கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டது. அப்ப நடந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியில திமுக அரசு நாங்க வந்து அதை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனா அவங்க வந்ததுக்கு பிறகு அது வந்து கம்ப்ளீட்டா ப்ரொசீட் ஆகுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 60-70% வேலைகள் முடிந்து விட்டதாக சொல்லப்படுது. நீங்க வந்து குடிநீர் விநியோகத்தை செய்வதற்கு கோவை மாநகராட்சியால் முடியாதா, அல்லது அரசாங்கத்தால் முடியாதா, அரசாங்க முகமைகளால் முடியாதா? ஒரு வெளிநாட்டு ஏஜென்சி வரணுமா? இந்தியாவில் மற்ற பல இடங்கள்ல சூயஸ் போன்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் கையில குடிநீர் விநியோகம் போனதால் எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டார்கள்னு நிறைய உதாரணங்கள் நமக்கு முன்னால இருக்கு. ஆனா அதையும் தாண்டி வலுக்கட்டாயமாக இது போன அரசாங்கம் போட்டுருச்சு, எங்களுக்கு வேற வழி இல்லை என்று திமுக சொல்வது ஏற்கத்தக்கதல்ல. எத்தனை சதவீதம் வேலை முடிந்திருந்தாலும் இது வந்து ஒட்டுமொத்தமாக கோவை மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம். இது திரும்ப இதர மாவட்டங்களுக்கு விரிவடையுங்கிற கவலையும் எங்களுக்கு இருக்கு. ஆகவே சூயஸோடு போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல நாங்க வந்து வலியுறுத்துறோம். ஒரு 10 நாட்கள் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நடத்தினோம். ஏராளமான பிரச்சனைகளை மக்கள் சொன்னாங்க. ஒரு அடிப்படையான விலைவாசி உயர்வு, வேலையின்மை, இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து ஒன்றிய அரசனுடைய கொள்கைகளால் வரக்கூடியதுங்கிறதெல்லாம் நாங்க சொன்னோம். இதையும் தாண்டி தமிழக அரசு நவீன தாராளமய கொள்கைகளை கடைபிடிக்கிறதுனால இந்த சொத்து வரி, குப்பை வரி உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள், நீர்நிலை புறம்போக்கிலிருந்து குடியிருக்கக்கூடிய ஏழை மக்கள் அகற்றப்படுவது, பல தருணங்கள்ல மாற்று குடியிருப்பு வசதிகள் கூட ஏற்பாடு செய்து கொடுக்காமல் இருப்பது, பட்டா கேட்டு காத்திருப்பவர்களுடைய ஒரு நீண்ட பட்டியல், அதில் போதுமான கவனம் இல்லாமல் இருப்பது, சில நடவடிக்கைகள் பட்டாவில் எடுக்கப்பட்டிருக்கு, இருந்தாலும் போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதனால இந்த மாதிரியான பல விஷயங்கள் மக்கள் மத்தியில திமுக அரசின் மீது கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. நாங்க என்ன சொல்றோம்னா, பல சமயத்துல மத்திய அரசு நிர்பந்தப்படுத்துகிறது, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா இப்போ மும்மொழி கொள்கை மத்திய அரசு நிர்பந்தப்படுத்துச்சு, இந்த அரசு திமுக அரசு ஏற்க மறுத்தது. அப்படி எல்லா விஷயங்களும் வந்து மத்திய அரசு நிர்பந்தப்படுத்துறத திமுக அரசு ஏற்கல. அவங்க வேறுபட்டு நிற்கிற இடங்களும் உண்டு. அப்ப மக்களை பாதிக்கிற இப்படியான பிரச்சனைகள்ல மத்திய அரசு நிர்பந்தித்தாலும் திமுக அரசு அதற்கு இரையாக கூடாது என்பதோடு பிஜேபி இல்லாத இதர மாநில அரசுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த முயற்சியையும் திமுக அரசு எடுக்கணுங்கிறத நாங்க எதிர்பார்க்கிறோம். அதனால இந்த நவீன தாராளமய கொள்கையை கடைபிடித்தால் மக்களுக்கு பாதகம் நிச்சயமாக ஏற்படும். அதனால அந்த கொள்கை மாற்றம்ங்கிறதும் இன்னைக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது அப்படிங்கிறத நாங்க சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா நிறைய கேள்விகள் வந்து விடை கிடைக்காமல் இருக்கிறது. அதுக்குதான் எல்லா எதிர்கட்சிகளும் சிபிஎம் உள்பட நாடாளுமன்றத்துல ஒரு சிறப்பு அமர்வு நடத்தி நீங்க ஒரு அறிக்கை வைங்க, அரசு தரப்புல எல்லா எம்பிக்களும் கேள்வி கேட்கட்டும், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் நடந்த விஷயம், காரணம், அதற்கான தீர்வு, எதிர்காலத்துல எந்த பாதையில போகணும் அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து நாடாளுமன்றத்திற்கு ஒரு அடிப்படையான கருத்தொற்றுமை வருவதற்கான வாய்ப்பை நீங்க வந்து ஏற்படுத்துங்க அப்படிங்கிறத கடிதமா எழுதணும். எல்லா கட்சிகளும் பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் மோடி அரசாங்கம் அதை செய்வதற்கு தயாராக இல்லை. இப்ப இந்த தாக்குதல் சமாச்சாரத்துல ஒரு தீவிரவாதி கூட இது வரைக்கும் கைது செய்யப்படலை. தீவிரவாதிகளுக்கு உதவி செய்ததற்காக 2 பேருக்கு சமீபத்துல என்ஐஏவால கைது செய்யப்பட்டிருக்காங்க. மற்றபடி தீவிரவாதிகள் கைது செய்யப்படலை. அதே போல
பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல குறைபாடு இருந்தது அப்படிங்கறத அனைத்து கட்சி கூட்டத்துல அரசு தரப்பு ஏற்றுக்கொண்டது. சீரியஸ் செக்யூரிட்டி லேப்ஸ் இருந்ததாக அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு காரணம் யாரு, யார் மேல நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அதுக்குள்ள இருக்கு. அப்புறம் ஒட்டுமொத்த விஷயத்த தீவிரவாதத்திற்கு எதிரான விஷயமாக பார்த்து கையாளாமல் சங் பரிவாரம் சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி அதை மதவெறி மயமாக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிராக, காஷ்மீர்களுக்கு எதிராக அதை கொண்டு சென்ற விதம், இதெல்லாம் நடந்த போது மோடி அரசு அல்லது அமைச்சர்கள் அரசு தரப்புல ஒரு வார்த்தை கூட இது தவறு என்று சொல்லாமல் மௌனம் காத்து மறைமுகமாக அதை தூண்டிவிட்டது, ஊக்குவித்தது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. கடைசியாக இவங்க காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை ரத்து செய்து 2 யூனியன் பிரதேசமா ஆக்கி இப்ப எல்லாம் அமைதி நிலவுது, ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களுடைய கொள்கை வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு கொக்கரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய பல காரணங்கள்ல மோடி அரசாங்கத்தினுடைய காஷ்மீர் சம்பந்தப்பட்ட கொள்கை படுதோல்வி அடைந்திருக்கிறது அப்படிங்கிற முக்கியமான காரணமும் இதுல சேர்ந்து இருக்கு. கடைசியாக இன்றைக்கு உலகத்துல மேற்காசிய பகுதியில யுத்த மேகங்கள் சூழ்ந்து இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே இஸ்ரேல் காசா மேல மனிதத்தன்மையற்ற முறையில நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தாக்குதல், உணவு ட்ரக்குகள் வெளியில நிக்குது, இஸ்ரேல் அனுமதி மறுக்குது. அதனால உள்ள காசாவில் இருக்கக்கூடிய மக்கள், குழந்தைகள் உட்பட பட்டினியால் சாகிற அந்த விளிம்பில் நிற்கிறார்கள். அப்ப இஸ்ரேல் உணவு என்பதை கூட ஒரு ஆயுதமாக மாற்றி காசா மக்களை தாக்குகிறது. ஒரு குழந்தை உணவில்லாமல் மண்ணை தின்னுகிற காட்சி நெஞ்சை பதைக்க வைக்கிறது. ஆனா இந்த பிரச்சனையில ஐநா சபையினுடைய ஜெனரல் அசம்பிளியில இப்ப சமீபத்துல ஒரு தீர்மானம் போர் நிறுத்தம் சம்பந்தமாக வந்தபோது இந்தியா அதில் வாக்களிக்காமல் நடுநிலை வகித்ததுங்கிறது எந்த விதத்திலையும் ஏற்க முடியாது. பாலஸ்தீன ஆதரவுங்கிறது தான் இந்தியாவினுடைய நீண்டகால அயல்துறை கொள்கை. அதை குப்பையில் போட்டுவிட்டு இஸ்ரேலோடு நெருக்கம், அமெரிக்க ஏகாதிபத்தியத்தோடு நெருக்கம்ங்கிறது நிச்சயமாக சர்வதேச அரங்குல இந்தியாவுக்கு எந்த நட்பையும் தோழமையும் ஆதரவையும் கொடுக்காது அப்படிங்கிறத நாங்க சுட்டிக்காட்ட விரும்புறோம். அதனால காசா பிரச்சனையில இந்தியா ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுக்கணும். அடுத்து இப்போ யுத்தம்ங்கிறது ஈரான் மேல இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்தது, அமெரிக்காவும் அதில் இணைந்து நிற்பது. ஈரான் செய்வது பதிலடி தான். முதல் கட்ட நடவடிக்கை இஸ்ரேல் தான் செஞ்சிருக்கு. அதனால இஸ்ரேல் நடத்திய ஒரு ஆக்கிரமிப்பு தான், வார் ஆஃப் அக்ரஷன் நம்ம சொல்றோம், அதை முதல்ல எடுத்தது இஸ்ரேல் தான். அதனால அதற்கான போர் நிறுத்தம் சம்பந்தமான விஷயங்கள்ல உடனடியா சர்வதேச அழுத்தம் வரணும். அதுலயும் இந்தியா கூடுதலான ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்கிறோம். அதனால யுத்தத்துல பல பேர் செத்து மடியும் போது, உணவில்லாமல் ஒரு குழந்தை மண்ணை தின்னும் போது கூட இஸ்ரேலை ஆதரிப்பதுதான் மோடி அரசாங்கத்தினுடைய அயல்துறை கொள்கை என்றால் அதுல 1 இன்ச் கூட எங்களுக்கு சம்மதம் இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக நாங்க சொல்ல விரும்புறோம். அதனால உலக அளவுல இருந்து உள்ளூர் அளவு வரை மோடி அரசாங்கத்தினுடைய தவறான பொருளாதார கொள்கைகள் இன்றைக்கு பல விதங்கள்ல மக்கள் மேல பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் அறிக்கை விடுவதோடு நிற்காமல் ஒவ்வொரு பாதிப்பின் போதும் களம் இறங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க போராடி அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதை, நீதி பெற்று தருவதை உறுதிப்படுத்துகிறோம் அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு நாங்க தெரியப்படுத்துறோம். அந்த தமிழ்நாடு நிலைப்பாடு நம்ம இவ்வளவு நேரம் 20 நிமிஷம் பேசுறீங்க, ஒரு வார்த்தை கூட பாலியல் வன்முறை தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கு, கர்நாடகத்துக்கு எதிர்த்து ஒரு வார்த்தை நீங்க பயன்படுத்தாது. அதாவது முக்கியமான அரசியல் விஷயங்களை நான் முன் வச்சேன். பாலியல் வன்கொடுமை, தலித் மக்கள் மீதான வன்கொடுமை, சிறுபான்மை மக்கள் மீதான வன்கொடுமை இந்திய அளவில் பரவலாக நடக்குது. தமிழகத்துல சிறுபான்மை மக்கள் மீதான வன்கொடுமை ஓரளவுக்கு பிஜேபி என்ன முயற்சி செய்தாலும் நடக்காமல் தடுப்பதற்கான ஏற்பாடு இருக்கு. ஆனா பெண்கள், குழந்தைகள் மீதான வன்முறைகளும் தலித் மக்கள் மீதான வன்முறைகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதுக்கு அவ்வப்போது நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நாங்க அதை கண்டிக்கிறோம். தமிழக அரசு இதுல என்ன நிலைப்பாடு எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றோம். வேங்கை வயல் உட்பட விசாரணை சென்ற முறை சரியில்லைங்கிறது தான் சிபிஎம்னுடைய நிலைப்பாடு.
பெண்கள் குழந்தைகள் பிரச்சனையில நாங்க என்ன சொல்றோம்னா, தமிழக அரசு ஒரு சட்டமன்ற சிறப்பு அமர்வை வந்து நடத்தணும். அதுல வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வைக்கணும். ஒரு கடந்த 10 ஆண்டுகளாக அவங்க ஆட்சியில இல்லைன்னா கூட கடந்த 10 ஆண்டுகளாக நடந்திருக்கக்கூடிய வன்கொடுமைகள், அதுல வந்து எவ்வளவு பேருக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது, எவ்வளவு குற்றவாளிகள் இதுல இருந்து விடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் வச்சு மக்கள் பிரதிநிதிகள் அதுல வந்து விவாதிக்கணும். அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பெண்கள் இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்கள், ஜனநாயக இயக்கங்களுடைய தலைவர்களை வைத்து முதலமைச்சர் ஒரு கலந்துரையாடல் நடத்தி தமிழகத்தில் அதிகரித்து வரக்கூடிய இந்த வன்முறையை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு செயல் திட்டத்தை உடனடியாக கொண்டு வரணுங்கிறத நாங்க தொடர்ந்து முன்வைக்கிறோம். அதைத்தான் இப்பவும் சொல்ல வேண்டியது. இதே மற்ற வழிபாடு தலங்களை மற்ற மதங்கள்ல நடக்கக்கூடிய தவறுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இதோட மோசமா பேசுறதா தவறுதா சமூக சோசியல் மீடியா வந்து அதை நம்ம யாருமே அது வரைக்கும் அதை வந்து யாருமே கண்டிக்கல எதுவும் பண்ணல. இப்போ இதை மட்டும் நம்ம வந்து கண்டிக்கிறது டைவர்ஷன் பாலிடிக்ஸ் இந்தியா கூட்டணி உள்ள கடைபிடிக்கிறோங்கிற சந்தேகத்தை அவங்க தான் எழுப்புறாங்க. அதாவது டைவர்ஷன் பாலிடிக்ஸை அவங்க கடைபிடிக்கிறாங்கிறதுனால தான் நம்ம வந்து கவுண்டர் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ வந்து எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் இன்னொரு மதத்தை நிந்தனை செய்வது அப்படிங்கிற விஷயங்கள் நிச்சயமாக ஏற்பு கிடையாது. மத வழிபாடு அல்லது கடவுள் நம்பிக்கைங்கிறது அந்தந்த மனிதருடைய தனிப்பட்ட உரிமை, அரசமைப்பு சட்டம் அதை அனுமதிச்சிருக்கு. இப்பவும் வந்து இந்து கடவுளை இந்துக்கள் வழிபடுவதுல நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஆலயங்கள்ல வந்து தலித் மக்கள் நுழைய முடியல, அவங்க சாமி கும்பிடணும்னு விரும்புறாங்கன்னா ஆலய நுழைவு போராட்டம் இன்னைக்கு யார் நடத்துறா? மார்க்சிஸ்ட் கட்சியும் அதே போல தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்ற அமைப்புகள் தான் நடத்துது. வேற எந்த கட்சி ஆலய நுழைவு போராட்டம் நடக்குது? அதனால மக்களுடைய வழிபாட்டு உரிமை எந்த மதமாக இருந்தாலும் எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது, அவங்களோட உரிமை. ஆனா மதத்தையும் அரசியலையும் கலப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம்ங்கிறத சொல்றோம். அதைத்தான் இவங்க வந்து செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. இன்னொன்னு, ஒரு மத்தியில் ஆளுகிற அரசாங்கம் அனைத்து அதிகாரங்களையும் கையில் வைத்துக்கொண்டு ஹிந்துத்வா அப்படிங்கிற தத்துவத்தை முன்னிறுத்தி அவங்க இந்த விஷயங்களை செய்யறாங்க. அதனாலதான் இது வந்து ஒரு தேர்தல் உத்தி. சாதாரண மக்களுடைய கடவுள் நம்பிக்கைக்கும் பிஜேபி இந்து முன்னணி நடத்துகிற இந்த விஷயங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அதை அரசியல் படுத்துறாங்க. ஒரு நிமிஷம், அதை அரசியல் படுத்துறாங்கிறதுனால தான் நாங்க அதை ஆட்சேபிக்கிறோம். யாரும் இடம் கொடுத்தாலும் வாய்ப்பு இருக்குல்ல. முதல் நடக்கும் அரசாங்கம் அதையும் சரியில்லை அன்னைக்கே சொன்னோம். இந்து அறநிலையத்துறையினுடைய வேலை என்ன? அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துல வந்து கோயில்களை பராமரிப்பது அந்த மாதிரி விஷயங்கள் தான். முருகர் மாநாடு நடத்துறதுங்கிறதுக்கும் அவங்களுக்கும் எந்த இதுவே கிடையாது. அதனால அந்த மாநாடு அறிவிக்கப்பட்ட போது அந்த முயற்சியை சேகர் பாபு எடுத்த போது அது சரியில்லைன்னு எங்களுடைய கூட்டத்துல நாங்க ஒரு தீர்மானமே போட்டோம். இன்னைக்கும் வெளிப்படையா நான் சொல்றேன், அது அரசாங்கத்தோட வேலை இல்லை. இந்த ஆட்சியில மக்கள் கஷ்டப்படாத சொல்றீங்க. அவங்க மாநில செயலாளர் அறிக்கை கொடுக்குறாரு. அப்புறம் கொஞ்ச நாளே பார்த்தா கூட்டணி போகணும்னு சமரசம் கொண்டுறாரு. இப்போ மக்கள் ஒரு துயரப்படும் போது நம்ம கூட்டணி முக்கியமா, மக்களோட பிரச்சனையை எடுத்து வலிமையான போராட்டங்கள் முன்னெடுப்பது முக்கியமா? அதாவது எங்களுடைய கூட்டணி எப்பவுமே மக்கள் நலனை மையப்படுத்தி தான். அதனாலதான் வந்து இப்போ கூட்டணிங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகள் பயன்படுத்துற மாதிரி நாங்க பயன்படுத்துறது இல்லை. தேர்தல் நேரத்துல தொகுதி உடன்பாடுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறோம். தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. இப்ப அந்த நேரத்துல பிஜேபி எதிர்ப்புல இப்படி என்னென்ன சக்திகளை ஒருங்கிணைக்க முடியுமோ அந்த முயற்சி கண்டிப்பாக இப்ப எடுப்பதை நாங்க வந்து தொடர்வோம். இடைப்பட்ட காலத்துல தமிழக அரசு, திமுக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொழிலாளிகளையோ விவசாயிகளையோ மக்களையோ பாதிப்பதாக இருந்தால் நிச்சயமாக நாங்க அதை எடுக்கிறோம். அதுக்கு கூட்டணிங்கிற பேர்ல நாங்க ஒன்றும் எடுக்காம இல்லை. அதனால தேர்தல் நேரத்துல தேர்தல் விஷயங்கள் பேசப்படும். அது வந்து திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இடையில பேசப்படும். அது வேற விஷயம். இன்னைக்கு நம்ம வந்து மற்ற கட்சிகளை போல 5 வருஷமும் தேர்தலையே கண்ணில் வச்சுக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு நாங்க போறது கிடையாது. அதனாலதான் இப்ப கூட 10 நாள் வந்து பிரச்சார இயக்கம் நடத்தணும். தமிழக அரசு சில கொள்கைகளை மாற்றணும், சில நடவடிக்கைகளை மாற்றணுங்கிறது உள்பட நாங்க பிரச்சாரத்துல எடுத்துதான் போறோம். அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, கூட்டணி கொள்கைகள் அவங்க சமரசம் சொல்றோம். திமுக கூட்டணியில மட்டுமே சமரசம் இருக்குது, கொள்கை கூட்டணியா பார்க்கணும் நம்ம நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் மார்க்சிஸ்ட் திமுகவுக்கும் கொள்கை வேறுபாடு இருக்கு. ஒற்ற குறிக்கோள் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு கூடாது அப்படிங்கிறது தான் உங்களுடைய அஜெண்டாவா இருக்கு.
அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க திமுக எதிர்ப்பு, திமுக இனி ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு, அதனால நாங்க வந்து இருக்கணும், பாஜக தரப்புலையும் ஆட்சிக்கு வர அப்படின்னு சொல்றாங்க. இதுல எல்லா கட்சிகளுமே வந்து கூட்டணிங்கிற இதுல வந்து கொள்கையை வந்து அர்ப்பணிச்சுட்டு தான் நம்ம வந்து கூட்டணி சேர்றோம். கொள்கை முரண்பாடு இருக்கிறது எந்த கட்சியும் யாரும் சொல்லவே முடியாது. அதாவது ரெண்டையும் சமப்படுத்த முடியாது. ஒண்ணு, எல்லா கட்சிகளும் வந்து கூட்டணின்னு வந்தா அவரவருக்குரிய தனித்துவத்தை கழட்டி தனியா வச்சுட்டு கூட்டணியில இணையணும்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விஷயம் குறித்து வித்தியாசமான நிலைப்பாடுகள் இருக்கு. அதனால கூட்டணி எதற்காக அப்படின்னா, நீங்க ஒரு வரியில சொல்லிட்டீங்க பிஜேபி வரக்கூடாதுங்கிறதுக்காக, உண்மைதான். ஆனா பிஜேபி ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றோம்? இப்ப இந்த 10 நாள் பிரச்சாரத்துல அதை பூரா சொன்னோம். பிஜேபியினுடைய மோசமான பொருளாதார கொள்கைகள், அதே போல மாநில உரிமைகள் மறுப்பு, கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம பிஜேபி அல்லாத குறிப்பாக கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை வஞ்சிப்பது, ஆளுநர்களை பயன்படுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை முடக்குவது, சமூக செயல்பாட்டாளர்களை கருப்பு சட்டங்களை கொண்டு கைது செய்வது, ஜாமீன்ல வெளிவர முடியாமல் செய்வது, ஊடகங்களை அச்சுறுத்துவது, இப்படி நீங்க எல்லா விதங்கள்லையும் பார்த்தா ஒரு மிக மோசமான எதேச்சாதிகார பாதையில அவங்க போறாங்க. அது வந்து ஒரு ஜனநாயக நாட்டுக்கு நல்லது. இருங்க, நீங்க மத்தியில இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி செய்யறதுக்கும் மாநிலத்துக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. இப்ப கருப்பு சட்டங்களில் கைது செய்வது அவங்கள மாதிரி எந்த மாநில அரசும் செய்ய முடியாது, தமிழக அரசு மட்டும் கிடையாது, யாரும் செய்ய முடியாது. அதனால சகல அதிகாரங்களையும் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசு செய்வதற்கும் மாநில அரசு செய்வதற்கும் வித்தியாசம் இருக்குன்னு நாங்க சொல்றோம். அதனால ஒன்றிய அரசை கண்டிக்கும் போது ஒரு விதமாகவும் மாநில அரசை கண்டிக்கும் போது வேறு விதமாகவும் தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்த அதிகாரங்கள் அவங்க கையில இருக்கு. நீங்க சொத்து வரி, குப்பை வரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து நகர்ப்புற சீர்திருத்தம், அர்பன் ரிஃபார்ம்ஸ்ங்கிற பேர்ல அவங்க ஒரு பாலிசியே வச்சிருக்காங்க. எல்லா மாநில அரசுகளும் இதை ஏத்துக்கணும், ஸ்மார்ட் மீட்டர் ஏத்துக்கணும் அப்படின்னு அவங்க கட்டாயப்படுத்துறாங்க. அதனாலதான் நான் சொல்லும் போது சொன்னேன், இந்த கட்டாயத்துக்கு நீங்க ஈல்டாகாதீங்க. இது திணிக்கப்படுகிற எல்லா மாநில அரசுகளையும் வந்து ஒருங்கிணைக்கிற வேலையை கூட நீங்க திமுக அரசு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்றேன். 3 மடங்கு வரைக்கும் உயர்வு இருக்கு. நம்ம ஒரு பக்கம் மதவாதத்தை வச்சுட்டு இந்த பக்கம் வந்து ஒன்று சேர்ந்து சொல்லி நம்ம திமுக கூட்டணி யாரும் உலகம் வலிமையா ஆகிறாங்க. ஆனா இதோட மக்கள் தான் பட போறாங்க மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால். அதாவது இப்ப திமுக ஆட்சிக்கு வரலன்னா நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா எதிர்த்தாப்புல நிக்கிறது வந்து அதிமுகவும் பாஜகவும் தான். நீங்க திமுகவோட நாங்கள் ஒன்றுபடுகிற புள்ளியும் இருக்குங்க, வேறுபடுகிற புள்ளியும் இருக்கு. ஒன்றுபடுகிற புள்ளி வந்து நான் ஏற்கனவே சொன்னதை போல ஜனநாயகம், மதச்சார்பின்மை, அதே போல மாநில உரிமைகள், மொழி திணிப்புக்கு எதிராக கீழடி மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான அம்சங்கள்ல வந்து நாங்க ஒன்றுபடுறோம். அவங்க வந்து ஒரு கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்கும்போது நாங்க வந்து அதை ஆதரிக்கிறோம். நவீன தாராளமய கொள்கைகளை கடைபிடித்து இப்ப வந்து ஃபேக்டரி ஆக்ட், அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்த போது நாங்க தான் அதுல முன்னணியில நின்னோம். சாம்சங் பிரச்சனையில நாங்க தான் முன்னணியில நின்னோம். கூட்டணி கட்சிங்கிறதுனால நாங்க வந்து வாய் மூடிட்டோன்னு இல்லை. அதனால தேர்தல் அந்த நேரத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், ஒரு மாநிலத்தினுடைய அடிப்படை உரிமைகள், இதுக்காக ஒன்று சேர்வது அப்படிங்கிறது வேற. மற்ற சமயங்கள்ல வந்து அதற்காக எதையுமே நாங்க விட்டு கொடுக்கல, எல்லாத்தையும் தான் நாங்க தொழிலாளர்கள் நல சட்டத்துல வந்து நீங்க உங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் 12 மணி நேரம் வேலையை நிறுத்தி 8 வருஷத்துக்கு நம்பி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தமிழகத்தில் தற்போது வந்து உதாரணமாக ஆக்கப்பட்டுள்ள போதைப் பொருள் கலாச்சாரம், டாஸ்மாக் குறைப்பு அப்படிங்கிற விஷயத்த நீங்க கையில எடுத்துக்கீங்களே தவிர ஸ்டெபனா வந்து நம்ம வந்து இதே மாதிரி 12 வருஷம் டியூட்டிக்கு அந்த சட்டத்துக்கு எதிர்த்தா மாதிரி இதுக்கு எதிர்க்காத காரணம். அதாவது இல்ல, அந்த பிரச்சனை வேற, இந்த பிரச்சனை வேற, ரெண்டையும் நம்ம சமப்படுத்த முடியாது. ஆனா டாஸ்மாக் பிரச்சனையில ஜனநாயக மாதர் சங்கம் வந்து பல்வேறு மாவட்டங்கள்ல, வாலிபர் சங்கம் உட்பட பல அமைப்புகள், சில இடங்கள்ல கட்சி நேரடியாக டாஸ்மாக் கடைகள் மூடப்படணுங்கிறதுனால நாள் கணக்குல நாங்க வந்து போராட்டம் நடத்தியிருக்கோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் போராடாம இல்ல. எங்களுடைய பிரதிநிதிகள் ஒரு நாள் 2 days போராட்டம் பண்ணி அவங்க அழுத்தத்தின் காரணமா 8 வருஷம் பண்ணி படிச்சாங்க. அந்த அந்த மாதிரி போராட்டங்கள் டாஸ்மாக் விவகாரத்துல நம்ம ஏன் செய்ய மாட்டேங்கிறோம். டாஸ்மாக் வந்து தமிழகத்துல ஒரு நீண்ட வரலாறு இருக்குங்க. அந்த வரலாறு இப்ப நம்ம பேச முடியாது. ப்ரொஹிபிஷன் வந்தது, அப்புறம் பயன் இல்லைன்னு எடுத்தாங்க, அப்புறம் கண்ட்ரோல் பண்றோம்னாங்க, படிப்படியா மூடுறோம்னாங்க. இப்ப அது சம்பந்தமாகவும் இப்ப விசிகா அந்த மது ஒழிப்பு மாநாடு நடந்த போது கூட சிபிஎம் சார்பா நான் தான் போய் பேசினேன். பல ஆலோசனைகளை முன் வச்சோம். நீங்க வந்து விநியோகம் பண்ணினா முதலாளித்துவ சமூகத்துல அதை விற்பனை பண்ணித்தான் ஆகணும். அதனால எங்க நம்ம கையை வைக்கணும்னா உற்பத்தி செய்யற இடத்துல. அப்ப நீங்க மதுபான உற்பத்திக்கு ஒரு சீலிங் வைங்க,
நீங்க அதுல அங்க பர்மிஷன் கொடுக்கும்போது அங்கேயே தடுத்து நிறுத்துங்க. அப்புறம் டைமிங்கை நீங்க வந்து ஆல்டர் பண்ணுங்க. வேலை நேரங்கள்ல வார நாட்கள்ல வைக்காதீங்க. இப்படி பல விஷயங்கள் சொல்றோம். ஜனங்களை திரட்டி நாங்க வந்து போராட்டம் நடத்துறோம். பல இடங்கள்ல அந்த கடைகள் வந்து மூடப்பட்டிருக்கு. அதுல நாங்க வெற்றியும் அடைஞ்சிருக்கோம். ஒரு நீண்ட காலமாக தமிழகத்துல மாறி மாறி வரக்கூடிய அரசாங்கங்கள் கடைபிடித்து வரக்கூடிய கொள்கை உடனடியாக வந்து ஒரு சில போராட்டங்கள்னால மாற்ற முடியாது. ஜனங்க வந்து நல்லா ஒன்னா சேர்றாங்க, உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள் உதவி செய்யறாங்கன்னா நிச்சயமா அதுலயே நம்ம வந்து மாற்றத்தை கொடுக்கணும். மத்திய அரசு கிடைக்கிற தமிழர் நாகரிகம் தமிழர்னு சொல்லலாம். அதே திராவிடம் வருது. திராவிட நாகரிகம் தான் சொன்னாங்க. தமிழர் நாகரிகம் தான் அவர் சொல்லியிருக்காரு. இல்ல கட்சியினுடைய சிபிஎம்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல வைகை நதிக்கரை தமிழர் திராவிட நாகரிகம் தமிழர் நாகரிகம் தான். அதாவது தமிழர் நாகரிகத்தை பறைசாற்றுவதுங்கிறது ஒண்ணுங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம் வந்து அவங்க சொல்லக்கூடிய பொய்யான கட்டுக்கதைகள், அதுக்கு பதிலடி கொடுப்பது போல இது இருக்கு, ஆகவே இதை வெளியிடணுங்கிற அரசியல் காரணமும் சேர்ந்து தான் நாங்க முன்வைக்கிறோம். இந்த அரசியலா தான் நாங்க பாக்குறோம். பவன் கல்யாணம் கூட்டு வந்தது ஒரு ஜாதிய ரீதியாக திணிக்க தமிழ்நாட்டில் வெளியிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி சமூக ஓட்டு தமிழ்நாட்டு பவன் கல்லாமா அதனால அவங்க கூட்டு வராங்க அவங்க கேள்வி. அதாவது பிஜேபி வந்து பல மாநிலங்கள்ல காலூன்றுவதற்கு வெவ்வேறு விதமான முயற்சிகளை கையாளுறாங்க. முருகபக்தர் மாநாடு அதுல ஒண்ணு. அதே போல சாதிகள் உபசாதிகள் இதுக்கு உள்ள வந்து இந்த சோசியல் என்ஜினியரிங்கிற வார்த்தை ரொம்ப பாசிட்டிவா இருக்கு, அதனால நான் பயன்படுத்தல. அந்த சாதிகளை தங்கள் பக்கம் வைத்துக் கொள்வது, கவர்ந்து இழுப்பது அப்படிங்கிறதும் நிச்சயமாக குறிப்பாக தமிழகத்துல பிஜேபி கடைபிடிக்கக்கூடிய உத்தியில அதுவும் ஒண்ணு. அதனால சாதிய சக்திகளை அணிதிரட்டுவது அப்படிங்கிறது காரணமாக இருக்கலாம் பவன் கல்யாணம் அழிச்சதுல. மோடி அமித்ஷா வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா 2014 இருந்து 25 காலகட்டம் வரை வந்து தமிழ் மொழிகளை விட 17 மடங்கு சமஸ்கிருத மொழிக்கு வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிஐல தகவல். இது நாங்க ஆரம்பத்துல இருந்து எதிர்க்கிறோமே. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கடுமையாக யூனிவர்சிட்டி எவ்வளவு இருக்கு, தமிழ் யூனிவர்சிட்டி எவ்வளவு இருக்கு, அதையும் சேர்த்து பேச வேண்டிய சூழ்நிலை. தமிழ் யூனிவர்சிட்டியா நம்ம வந்து எவ்வளவு தூரம் பெருக்கி இருக்குங்கிற மாதிரி அதையும் பேசுறோம். சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி இந்தியா அப்புறம் எவ்வளவு இருக்கு 17 இருக்கு சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி. தமிழ் யூனிவர்சிட்டி எவ்வளவு இருக்கு அது முன்னாடி நிதி அவங்க ஒதுக்குறாங்க. அதாவது நீங்க அவங்களோட நோக்கம் என்னன்னு பார்த்தா இந்த கேள்வி எல்லாம் நமக்கு வரவே வராது. அவங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே தலைவர், அதுதாங்க. அப்போ இந்தியாவினுடைய பன்மைத்துவத்தை குழி தோண்டி புதைத்து ஒற்றைத்தன்மையை உயர்த்தி பிடிப்பது, அதுதான் அவங்க சொல்ற ஹிந்துத்வா அஜெண்டா. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா வேலைகளும் பண்றாங்க. இப்போ வந்து கோர்ட்டு கேட்டிருக்கு, நீங்க வந்து தேசிய கல்விக் கொள்கைக்கும் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி பாக்கிக்கும் என்ன சம்பந்தம்னு பளிச்சுன்னு கேள்வி கேட்டிருக்கு. அந்த கேள்வியை தான் நம்ம எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாம் அவங்க கையில இருக்கிறதுனால எதை வேணாலும் பிளாக்மெயில் பண்ணலான்னு அவங்க பண்றாங்க. அதனால இங்க வந்தா வேஷ்டி கட்டிக்குவாங்க, திருக்குறளை கோட் பண்ணுவாங்க, தமிழ் வாழ்கம்பாங்க. ஆனா அங்க போய் டெல்லியில போய் உட்கார்ந்தா தமிழ்நாட்டு மேலையும் ஹிந்தி பேசாத மற்ற மாநிலங்கள் மேலையும் ஹிந்தியை திணிப்பது, சமஸ்கிருதத்துக்கு கூடுதல் முக்கியத்துவங்கிறத தான் பண்றாங்க. அது வந்து அவங்களுடைய மோசமான அஜெண்டாவோட பிரதிபலிப்பு. இந்த காலகட்டத்திலையும் அது படுகொலை இருந்தது. இப்போ வந்து பெண்களோட பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு. 10க்கு 3 தான் பெண்களோட பிறப்பு விகிதம் இருக்கு. நவீன கல்விவாய்ப்புன்னு சொல்றாங்க, பெண் குழந்தையாக பார்த்து கல்வி கிடைக்கிறான்னு சொல்றாங்க. இதெல்லாம் தடுக்கிறது நம்ம என்ன பண்ணலாம்? விகிதாச்சாரம் குறைஞ்சிருக்கு, ஆண் குழந்தை கிடையாது, பெண் குழந்தை பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு. அது வந்து நீண்ட நாளா குறைஞ்சிருக்குங்க. அதனாலதான் நம்ம வந்து செக்ஸ் ரேஷியோ அட் பர்த், பிறப்பில் பாலின விகிதம் வந்து பெண்ணுக்கு எதிராக குறைவதுங்கிறது நீண்ட காலமா இருக்கு. அது ஒரு கட்டம் வரைக்கும் வந்து பெண் சிசு அழிப்பு காரணமா நடந்தது, அப்புறம் பெண் கரு அழிப்பு அப்படிங்கிறது நடக்குது. இன்னொன்று வந்து செயற்கை முறையில கருத்தரிப்பதற்கான முயற்சிகள் செய்யும் போது ஆண் கருவாக இம்ப்ளான்ட் பண்ணுவதுன்னு அந்த ஸ்டேஜ்லயே வந்து பெண் கரு வேண்டாம் என்று முடிவு செய்யப்படுகிறது. அதனால வெவ்வேறு ஸ்டேஜ்ல வந்து பெண் கரு வேண்டாம். அப்ப அதுக்கான காரணம் என்னன்னா, பெண்கள் வந்து சமமா பார்க்கப்படுறது இல்லை, பெண்ணுன்னா சுமைங்கிற பார்வை, வரதட்சணை, இந்த மாதிரியான விஷயங்கள். அதனால ஆணாதிக்க சித்தாந்த கூறுகள் மேல் எழும்புவதனால இந்த பிரச்சனைகள்லாம் வருது. அதனால நம்ம வந்து அதை தடுப்பதற்கான சட்டம்னு போட்டா மட்டும் போதாது. ஒட்டுமொத்தமாக சமூகத்துல
பெண்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கான முயற்சியை பண்ணணும். இப்ப நாங்க போராடுறோங்கிறதுனால எல்லாம் அடுத்த நாளே முடிவுக்கு வந்துட போறது கிடையாது. அப்படின்னா நாங்க புரட்சிக்காக போராடுறோம், நாளைக்கே புரட்சி வரணும். அப்ஜெக்டிவ் சிச்சுவேஷன் அப்படி இல்லை. அதனால நாங்க இந்த விஷயங்களை தொடர்ந்து கையில் எடுக்கிறோம், மக்கள் மத்தியில எஜுகேட் பண்றோம், அரசு கிட்ட நாங்க கோரிக்கை வைக்கிறோம், சட்டமன்றத்துல பிரதிநிதிகள் பேசுறாங்க, பார்லிமெண்ட்ல பேசுறோம். எல்லா விதங்கள்லயும் எங்களுக்கான முயற்சிகளை நாங்க எடுக்கிறோம். அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னதை போல எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் 5 வருஷமும் தேர்தல்லாம் நாங்க பாக்குறது கிடையாது. தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. தேர்தல் நேரத்துல என்ன கேட்கணுமோ, யார்கிட்ட கேட்கணுமோ, எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்போம். இப்ப அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? இப்ப பத்திரிகைகள்ல இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? நீங்க உங்களை மாதிரி பிரஸ் அவரை கேட்டு பதிலா திமுகவால கூட்டணி இல்லாம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, கூட்டணியால அவங்க ஜெயிக்கிறாங்க ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த ஸ்டாண்ட்ல இன்னும் நம்ம உறுதியாக இருக்கமா? இல்லைங்க, அதாவது கேள்வி இப்ப நீங்களே எப்படி கேள்வி கேட்கறீங்க தெரியுது. என்கிட்ட இருந்து சில உங்களை நான் தப்பா சொல்ல, என்கிட்ட சில பதில்கள் வரணுங்கிறதுனால அந்த முறையில நீங்க கேள்விகள் போடுறீங்க. அந்த மாதிரி அவரை கேட்கறவங்க எப்படி கேட்கறாங்கன்னா, நீங்கள்லாம் இல்லாமலே திமுக ஜெயிக்கும்னு சொல்றாங்களே அப்படின்னா, ஒரு இயல்பாவே நாங்கள்லாம் இல்லாம எப்படிங்க ஜெயிக்க முடியும், எல்லாம் ஒன்னா இருந்தாதான் ஜெயிக்க முடியுங்கிற முறையில ஒரு பதில் சொல்றாரு. அதனால பிரஸ் மீட்ல எல்லாம் கேள்விகளை விட்டுட்டு பதில்களை மட்டும் பிரசுரிச்சீங்கன்னா வேற மாதிரி தான் இருக்கும். நீங்க கேள்வியையும் போட்டு பதிலையும் கொடுத்தீங்கன்னா கரெக்டா வரும். நீங்க கரெக்டா கொண்டு போய் கேட்கிற கேள்வி